தற்போது அந்த முப்படைப்பாளிகளில் 3 பெரும் படைப்பாளிகள் என்று பேசியிருந்தேன். அது வைரமுத்துவின் அஞ்சலியை பார்த்தோம். தன்னுடைய நண்பன் பாரதிராஜாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜா நேரிலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை முதல் காட்சிகளாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளையராஜா தற்போது தன்னுடைய நண்பன் படைப்பாளி இவருடன் இளையராஜா பாரதிராஜாவும் சண்டை போடாத நாளில்லை என்று கூறுவார்கள், நட்பு பாராட்டாத நாளில்லை கூறுவார்கள். அவ்வளவு நட்பு பாராட்டுவார்கள், அவ்வளவு சண்டையும் போடுவார்கள். அந்த அளவுக்கு இருவரும் மிகவும் நெருக்கமானவர்கள். வைரமுத்து பேசும்போது கூட ஓருயிர் ஈருடலாக வாழ்ந்தோமே, நீ இன்றி நான் என்ன செய்ய போகிறேன் என்ற வகையிலே தூரிகையாக நீ இருந்தாய், வண்ணமாக நான் இருந்தேன், வண்ணமாக நீ வண்ணமாக இருக்கும்போது நான் தூரிகையா இருந்தேன், தற்போது ஒன்றில்லாமல் ஒன்று எப்படி இருக்க போகிறது என்ற வகையெல்லாம் அவர் பேசியிருந்தார். தற்போது தன்னுடைய நண்பனுக்கு அந்த முப்பெரும் படைப்பாளிகளில் மிக முக்கியமானவரான இளையராஜா தற்போது தன் நண்பனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குனர் இமயம் சரிந்தது என்று கூறியிருக்கிறார்கள். இயக்குனர் இமயம் என்று கூறுவதிலிருந்தே அவர் எந்த அளவுக்கு இமயமலையாய் இந்தியாவின் திரைப்படத்திற்கே இமயமலையாய் காட்சியளித்தவர் இவர்தான். ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்து சரித்திரங்களை கொடுத்தார். ஏற்கனவே நான் சொன்னது போல சத்யராஜை வில்லனாக பார்த்தவர்களுக்கு சத்யராஜ் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நடிகர் என்பதை வேதம் புதிது என்ற ஒரு படம், அதிலே எனக்கு நான் கரையேறி விட்டேன் நீங்கள் கரையேறவில்லையா என்று சிறு பாலகன் ஒருவன் சத்யராஜை பார்க்கும்போது பாலுதேவர் என்று கூறுவார். அவர் அந்த படத்தில் அடிக்கடி அவர் பெயரை, நான் கரையேறிவிட்டேன் நீங்கள் கரையேறவில்லையா என்று கூறும்போது கன்னத்திலே அடிக்கின்ற காட்சிகள் வரும். தற்போது பாரதி ராஜாவின் மிக முக்கியமான சீடர்களாக இருந்து திரைப்படத்துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்சிய பாக்கியராஜ் தன்னுடைய குருவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவரும் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தும் காட்சியை தற்போது பார்க்கிறோம். பாக்கியராஜ் பாரதி ராஜாவின் மிக முக்கிய சீடரில் ஒருவர். மணிவண்ணன், அவருடைய சீடர்கள் எல்லாம் சாதாரணவர்கள் அல்ல, மிகப்பெரிய படைப்பாளிகள். பாரதி ராஜா, மணிவண்ணன், அதே போன்று மனோபாலா, சித்ரா லக்ஷ்மணன், மனோஜ்குமார், பொன்மன்னன், சீமானும் பாரதி ராஜாவிடமிருந்து வந்தவர் தான். பாரதியார் பட்டறையிலே பட்டறை தீர்த்தப்பட்டவர் தான். அதே போன்று லீனா மணிமேகலை என்று தற்போது இன்றைய நவீன இயக்குநரை சொல்லலாம். எனவே தொடர்ந்து மிகப்பெரிய படைப்பாளிகளை உருவாக்கியவர் தான் பாரதி ராஜாவின் கலைக்கூடம் என்று கூற வேண்டும். பாக்கியராஜ், இளையராஜா போன்றவரெல்லாம் அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகள் நமக்கு நேரடியாக தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. காட்சிகளை பார்த்துக்கோம். வேதம் புதியிலே சத்யராஜுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தார். அடுத்ததாக சத்யராஜை வைத்து கடலோர கவிதைகள் என்று ஒன்று எடுத்தார். கடலோர கவிதைகளே அது ஆத்தாடி என்ற அந்த பாடல் ஒலிக்கும் போது சத்யராஜ் ஓடி வருகின்ற காட்சிகளை பார்க்கும் போதே இப்படியெல்லாம் சத்யராஜை நடிக்க வைக்க முடியுமா என்று பலரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படைப்பினை கொடுத்தார் கடலோர கவிதைகள். உண்மையிலேயே கடலோரம் ஒரு கவிதையாகவே அந்த காதல் கதை இருந்தது. பொதுவாக காதலிப்பார்கள், அன்பினை பரிமாற காதலிப்பார்கள். ஆனால் காதலையே காதலித்தவன் இந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்று கூறலாம். அந்த அளவுக்கு அவருடைய காதலுக்காக அவர் எடுத்த படங்கள் எல்லாம் இன்றும் தாஜ்மஹால் போன்று தொடர்ந்து ஜொலிக்கக்கூடியவை. தாஜ்மஹால் என்று தன் மகனுக்காக ஒரு படத்தை எடுத்தார் அவர். அதுவும் ஒரு காதல் கவிதை தான். சிகப்பு ரோஜாக்களுக்கு புதிய வார்ப்புகள் என பாக்கியராஜை அறிமுகம் செய்த படம் புதிய வார்ப்புகள். நிறம் மாறாத பூக்கள் என்ற ஒரு படம். கல்லுக்குள் ஈரம் என்று தன் சினிமா டைரக்டராகவே அந்த படத்திலே நடித்தார். கல்லுக்குள் ஈரம், அதிலே அருணா என்று ஒரு இயக்குனர் ஒரு நடிகையை அறிமுகப்படுத்தினார். கல்லுக்குள் ஈரத்திலே பாரதி ராஜாவின் நடிப்பை பார்த்து பிரமிக்காதவர்களே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடித்திருந்தார். அதே போன்று நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, இவையெல்லாம் அவர் எடுத்த ஒவ்வொரு படமும் முத்திரை படித்தவை என்றுதான் கூற வேண்டும்.